ஸோ ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்கேப் ஃப்ரம் பிசாரியா அப்படிங்கிற ஒரு ஆப்பி தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா நல்ல ஜம்ப்ஸ்கேர்ஸ்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். டேன் பேக் நவ் இதெல்லாம் கேட்க முடியாது என்னால். வாங்க உள்ளே போகலாம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், பீஸா கடை தான் அது. ஆனால் நம்ம இப்போ இதுலேருந்து தப்பிக்கிறது தான் நம்ம வேலை. ஓகே, இந்த பட்டன் அமைக்கி இப்போ நம்ம மேலே போகலாம். ஓகே, மேலே போகலான்னு பார்த்தா கீழே போகுது. ஓகே பரவாயில்ல, எங்கே போனாலும் பரவாயில்ல. ஜம்ப் பண்ணி இன்னும் கீழே அமுக்கி விடலாமா? யுவர் இங்கே ஏதோ யுவர்னு இருக்குது, அதுக்கு மேலே ஏதோ போட்டிருக்கே, பார்க்க மறந்துட்டோம். யுவர் டூமா என்னங்க இடம் இது? சை, குப்பைமேடாக இருக்குது. குப்பைமேடுன்னு பீஸா கடைன்னாங்க, குப்பைமேடு கையெல்லாம் விழுதுங்க. இப்போ எல்லா கஸ்டமரையும் இவன் இதுதான் பண்ணியிருக்கான். இப்போ அவன்கிட்ட நம்ம தப்பிக்கணும். நம்மளையும் போட்டு நசிக்கிருச்சு. இந்த வாட்டி ஆனால் அவுட் ஆகாமல் நம்ம விளையாட போகிறோம். ஓகே, என்னங்க இது இப்படி பண்ணுது? ஸோ இதை கண்டிப்பாக நான் தோக்காமல் ஜெயிச்சாகணும் நெக்ஸ்ட் ஆச்சில். இது அந்த பேரியோட உடம்பு, இந்த பேரியோட எலும்பு கூடு மாதிரியே இல்லை, எனக்கு அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பட்டன் அமுக்கி மேலே போடுறது பேரியில் இருக்கும், ஆனால் இங்கே கீழே வராங்க. கோ பேக்குன்னு இருக்குது. ஆனால் அவனுங்க சொல்கிற எதையும் கேட்க மாட்டோம். எப்படி பார்த்தீங்களா, அந்த பிசாரியா ட்ராப்லாம் வச்சுருக்கான். மாட்டேன்டா பிசாரியா உன் ட்ராப்பில். நான் இதில் ஒரு தடவை கூட அவுட் ஆகாமல் எப்படி போய் காட்டுறேன்னு பாருங்கள். நீங்களும் இந்த கேம் விளையாடுங்க. நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்குது, கொஞ்சம் இதுவாகும். ஐ கேன் சி யூ. என்ன ஏதோ நடக்கிற சத்தம்லாம் கேட்குது. வந்துட்டான்னு நினைக்கிறாங்க. ஐ கேன் சி யூன்னா அதானே அர்த்தம். அப்போ ஐயோ பிடிக்காமல் இருக்கணும், ஐயோ வந்துடக்கூடாது. எங்கெங்கே இருக்கான்? பீஸா போடுற வேலையிலே போகலாம். ஓ, எங்கடா இருக்குது வழி? ஐயோ அம்மாடி, ஐயோ ஷார்ப்பான கொடூர பல்ல வச்சு நம்மளை கடிக்க பார்த்துட்டான். இவன் தான் போலாது. ஆனால் உண்மையில் ஜம்ப்ஸ்கேர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, செம்ம ஹாரராக பயமாக இருக்குது. நீங்களும் பாருங்க. ஐயோ வராங்க, அந்த சைடு வெள்ளை கலரில் ஒருத்தர் வரா பார்த்தீங்களா? இதுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி எதுன்னே தெரிலையே நம்மளுக்கு. ஐயோ இது என்ன கயிறு மாதிரி இருக்கு? ஐயோ, ஓ அப்போ இதுதான் வழியா காய்ஸ்? நம்ம அந்த சைடு ஏதோ வழி இருக்குன்னு பார்த்தோம். நான் இது கயிறுன்னு நினச்சி உள்ளே போனேன், ஆனால் பார்த்தீங்களா இதுதான் வழி. அப்போ ஓகே, அவுட் ஆகாமல் போயிட்டுருக்கோன்னு சொல்லி வாயமில்ல, அதுக்குள்ளேயே அவுட் ஆகிட்டோம் பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நம்ம அவுட் ஆகாமல் போகலாம். ஓகே நெக்ஸ்ட்டு. ஓகே, இது வரைக்கும் அவுட் ஆகலை, அவுட் ஆகிட்டேன்டா. சே பரவாயில்ல, அடுத்த அட்டம்ப்ட்லேயாச்சும் கொஞ்சம் அவுட் ஆகாமல் போகலான்னு பார்க்கலாம். ஓகே, என்ன எனக்கு ஒன்றுமே ஆகலை. இங்கே ஏதோ வழி இருக்குது. ஆமாம்மா, இந்த மாதிரி ஆபி இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் நம்ம அவுட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோவேன். இந்த மாதிரி இடத்துல கீழே ஒரு இது இருக்கும், அது மேலே ஏறி வந்துடலாம். இதே செகண்ட் டைம் வேறு எங்கேயாச்சும் இருந்தால் அது வர முடியாது, ஏன்னா அது மறைஞ்சிரும். அதேமாரி தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம இதில் அவுட் ஆகாமல் வந்தோம் பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜுக்கு. அப்போ நம்ம வரும்போது அது கீழே விழுந்தாலும் அங்கே மேலே ஏறுற மாதிரி இடம் இருந்துச்சு, நான் கவனித்தேன். ஆனால் அது சும்மா நினச்சேன். உண்மையிலே ஃபஸ்ட் டைமுக்கு மட்டும்தான் இதுவாகும். நீங்கள் ஒன் டைம் ஏறி திரும்பவும் போகலான்னு போனீங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கிற பைப்பில் நடந்து வந்துட்டுருக்கோம். ஓகே, அவுட் ஆகாமல் போயிட்டுருக்கோம் இது வரைக்கும். இந்த சாக்கடையில் விழுந்து அவுட் ஆகக்கூடாதுன்னு பார்த்தேன். சை, சாக்கடையிலே விழுந்துட்டேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் குதிச்சிட்டேன். ஓகே, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எழுதுறேன். ஏன்னா இந்த மாதிரி டனலுக்குள்ளே போகிறதுலாம் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் நம்ம போனால் கரெக்டாக இருக்கும். டூம் இஸ் கம்மிங்கா? டூம்னா என்னன்னு தெரில. இவனை பார்த்தீங்களா எப்படி பண்ணிகிட்ருக்கான்னு? உள்ளே போக முடியலையே. என்ன கண்ணாடிங்க, ஆனால் கண்ணாடியில் மட்டும் தெரியுறான். நல்லா இருக்குது இங்கே, நல்ல செட்டப்லாம். ஓகே, இங்கே என்ன டாய்லெட்லாம் இருக்குது? டாய்லெட்டாக அது இல்லையே, வேறு ஏதோ இது இல்லைங்க, டாய்லெட் தான் அது. சரி, நம்ம போய் லெவல் கம்ப்ளீட் பண்ணலாம். எங்கே இருக்குது? ஓ இங்கே இருக்கா? டோன்ட் டச் த வெப். நான் டச் பண்ணுறேன் பாருங்கள், இன்னும் ஒன்றுமே நடக்கலை. சரி போவோம். ஐயோ பார்த்தீங்களா, ஒரு நிமிஷத்தில் இந்த ஜம்ப்ஸ்கேரில் நானே பயந்துட்டேன் காய்ஸ். டோன்ட் டச் த வெப்னு டச் பண்ணால் ஒன்றும் ஆகலை. அந்த வெப்பை தான் டச் பண்ணக்கூடாது. நான் எந்த வெப்பை டச் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி இங்கே பண்ணிட்டேன். எம்மாடி செம்மையாக இருக்குது ஜம்ப்ஸ்கேரும்மா, பயமாக இருக்குது. என்னை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. செம்ம கேம் பிளேங்க அது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நல்லா ஆபி பண்ணுறதுக்கு சூட்டபிளாகவும் இருக்கும். செம்ம ஜம்ப் ஸ்கேர் நிறைய இருக்குது.
நிறைய ஹாரராக அந்த இதெல்லாம் சூப்பராக பண்ணிருக்காங்க. சூப்பர் தான். ஒரு 10 out of 9.5 கொடுக்கலாம் அந்த கேமுக்குனா. ஏன்னா அந்த த்ரில்லிங் எல்லாம் சூப்பராக பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய நேரம் விளையாண்டுட்டேன், அவுட் ஆகிட்டே இருந்திருக்கேன். அதனால் கொஞ்சம் ரெக்கார்டிங்கை பாஸ் பண்ணேன். ஆனால் இன்னும் ஜெயிச்ச பாடு இல்லை. கொஞ்சம் நிறைய லெவல் போகிற வரைக்கும் ப்ராக்டிஸ் இருக்குது. ஏன்னா நிறைய நேரம் இப்போ விளையாண்டதுனால இவன் மூஞ்சி இப்போ காமெடியாக இருக்குது. ஏன்னா நிறைய தடவை போய் அவுட் ஆகி இப்போ என் மூஞ்சியே எனக்கு சகஜமாகிடுச்சு பார்த்து. ஓகே, இன்னும் நம்ம போயிட்டு தான் இருக்கோம். ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு லெவல் அந்த மாதிரிலாம் அவுட் ஆகிறதில்ல. ஏன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்ததுனால அதெல்லாம் நிறைய தடவை வந்ததுனால அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். அதே மாதிரி சொன்ன மாதிரியே அந்த லெவலை நம்ம இப்போ கடந்தாச்சு. நான் ஸ்டாப் கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டேன் ரெக்கார்டிங்கை. ஏன்னா எவ்வளோ நேரம் நான் கடந்தேன் தெரியுமா? அதனால தான். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னு தெரியலையே. இந்த பேக்கில் பட்டால் அந்த கம்பி வந்து குத்திரும்னு நினைக்கிறேன். என்ன குத்திடுச்சு? இல்லை இது நான் படவே இல்லை. ஆனால் அந்த ஷார்ப்பாக இருக்கிறது குத்திடுச்சு போல் இருக்கு. பிளாக்கில் படாமல் போகலாம். பிளாக்கில் பட்டால் கம்பி வந்து குத்துன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. சொன்னேன் பார்த்தீங்களா, பிளாக்கில் பட்டால் அந்த கம்பி இப்படி தான் வந்து குத்துது. இப்போ பாருங்கள், நான் பிளாக்கில் படாமல் நம்ம போகலாம். ஓகே, கரெக்டாக போயிடணும். கரெக்டாக போயிட்டுருக்கோம். கரெக்டாக போயிடணும். ஓகே, எஸ், தாண்டியாச்சு. நம்ம கரெக்டாக வந்துட்டோம். அட பாவிகளா, இந்த மாதிரி இடமே எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. இந்த மாதிரி இடம் எனக்கு வரவே வராது. போவேன், ஆனால் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். போகும் நான் வேணும்ட்டே அவுட் ஆயிடுவேன். ஏன்னா போயிட்டே இருக்கும் இதெல்லாம். ஆனால் கேம் பிளே முடிக்கணுன்னா இது கண்டிப்பாக போயாகணுங்கிறதுனால வேறு வழியே எல்லாம் போயிட்டுருக்கோம். ஓகே, நீங்கள் வந்து இந்த வீடியோ இன்னும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனடியாக எப்படியா பண்ணுறங்க. ஆமாம், பார்த்தீங்களா, கீழே விளையாண்டேன். நீங்கள் பண்ணிடுங்க. பண்ணால் ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். அவுட் ஆகிட்டேன். நீங்கள் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்து என்னென்ன வீடியோ பண்ணலான்லாம் சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. அடுத்து இந்த கேம் நான் விளையாடுறத பற்றின கருத்துக்கள் ஏதாச்சும் உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட்டில் அதையும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. அப்புறம் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு வச்சுருங்க. அப்போ தான் நான் எந்த கேம் ப்ளே வீடியோனாலும் சரி, வேறு எந்த வீடியோனாலும் சரி போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அப்போ நீங்கள் ஈஸியாக பார்த்து என் வீடியோக்குள்ளே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்பா, இவனுங்க சொல்லாட்டி நம்ம அப்பில் தான் போவோம், ஏணியில் ஏறி தான் போவோம். ஐயோ, இந்த மொனையில் வந்து ஜம்ப் பண்ணலான்னு பார்த்தா முடியல. ஹீஸ் ஹியரா? அந்த பாப்பா பிசாரியா இங்கே தான் இருக்கான் போல். காணுமே. எங்கே? என்ன சுற்றி பார்த்தா காணோம். ஐயோ, வந்துட்டாங்க. எங்கே காணும்னு பார்த்தேன். கோர பல்ல வச்சுட்டு வந்துட்டாங்க. ஐஸ், என்னங்க இது? ஓகே, ஹீஸ் ஹியர். திரும்பவும் அதே லெவல் தான். இப்போ கொஞ்சம் அவுட் ஆனால் தான் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று கிடைக்கும். இன்சைடு போனால் வரானா, நம்ம இப்படி போய் பண்ணிடலான்னு சொல்லி. இப்போ பிடிச்சிட்டான்ல, இப்போ திரும்ப நம்ம பரவாயில்ல, அவுட் ஆனாலும் திரும்ப பண்ணால் அவன் இப்படி வரான்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கே இதுவாகும். ஸோ அவுட் ஆகிறதுல ஒரு தப்பும் கிடையாது. ஸோ நான் சொன்னதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எப்போயே பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, அப்புறம் ஹைப்புன்னு ஏதோ புது பட்டன் இருக்காமே. வெண்ட் இங்கே தாங்க இருக்குது. போயிடலாம். ஓகே, பார்த்தாச்சல்ல, இனி போயிடலாம் நெக்ஸ்ட் லெவலில். ஸோ ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ கொஞ்சம் ஹைப்பில் இருக்கட்டும். ஸோ ஓகே, வந்தாச்சு. இப்போ என்னால் தொடவே முடியாதுடா அவனால். வந்துட்டானே. இதில் டக்குன்னு திரும்ப முடியல. அதுக்குள்ளே வந்துடுறான் பாருங்களேன். அதில் டக்குன்னு திரும்ப முடியல. ஜம்ப் பண்ணுறதுக்குள்ளே வந்துடுறான். இவன் நடக்கிறதே ஒரு வித்தியாசமாக பின்னாடி சாய்ச்சிட்டு ஒரு மாதிரி ஏதோ பேய் மாதிரி தான் உண்மையிலே நடக்கிறான். ஆனால் இந்த கேம்ஸ் உண்மையிலே நல்லாயிருக்கு. பீஸாக இருக்குது. எனக்கு பீஸானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லா பீஸாவும் சுத்தமாக பிடிக்காது. பீஸானா பிடிக்காது. ஒன்று ஒன்லி பீஸா எனக்கு பிடிக்கும். ஒரே ஒரு ஃப்ளேவர் தான், அதுவும் மார்கரிட்டா. எனக்கு மார்கரிட்டா பீஸானா ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த பீஸா பிடிக்கும்னு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அப்புறம் பீஸா எமோஜியை தெரிவிக்க விட்டுருங்க கமெண்ட்டில். நம்ம எப்படியும் அந்த லெவலை தாண்டி வந்தாச்சு. கொஞ்சம் ரெக்கார்டிங்கை நான் பாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோ நேரம் அந்த லெவலை முடிச்சுட்ருந்தேன். எப்பா சரின்னு ஒரு சந்தோஷம் கிடச்சி. ஆனால் இப்போ வந்து திரும்ப இன்னொரு லெவலில் வரும்போது அவுட் ஆகிட்டோம். இந்த வாட்டி அவுட் ஆகாமல் நம்ம போகலாம். ஓகே, தாண்டிட்டோம்.
தாண்டிட்டோம் 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 தாண்டிட்டோம். லேசர் லெவல் இது. நம்ம லேசரில் அவுட் ஆகாமல் இப்போ போகலாம். ஓகே. அப்பாடி ஐயோ என்ன அவுட் ஆகிட்டோம். அந்த வெள்ளை கலர்லேயும் படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த வெள்ளை கலரில் பட்டாலும் அவுட் ஆகிட்டோம். ஸோ ஓகே. வெள்ளை கலரில் படாமல் வெள்ளை கலரில் படாமல் போகணுன்னு நினச்சேன். பட் அவுட் ஆகிட்டேன். ஸோ வெள்ளை கலரில் படாமல் போனால் இந்த சைடு கார்னரில் போகணும், இல்லைன்னா இந்த சைடு கார்னரில் போகணும். நம்ம இந்த சைடே போயிடலாம், ஏன்னா இதுதான் கிட்ட இருக்குது. ஓகே, படாமல் போயாச்சு 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 போயாச்சு. தாண்டியாச்சு. ஆனால் கால் தெரியாமல் ஜம்ப் பண்ணும்போது லைட்டாக அந்த லேசரில் பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம அவுட் ஆகிட்டோம். கரெக்டாக லேசர் மேலே ஜம்ப் பண்ணிட்டோம். நம்ம மண்டை கீழே போய் தெரிச்சிருச்சு. ஓகே, நிறைய நேரம் நான் வந்து இந்த லெவலில் ட்ரை பண்ணதுனால கொஞ்சம் ரெக்கார்டிங்கை பாஸ் பண்ணிட்டேன். எப்போ இங்கே பார்த்தீங்களா எலும்பு கூட இப்படி தொங்க விட்டுருக்காங்கன்னு. இந்த கடைக்கு அவ்வளோ கஸ்டமர் வந்தவங்களோட எலும்பு கூட நினைக்கிறது. இந்த எலும்புக்குள்ளே படாமல் போகணும், இல்லைன்னா அதே மாதிரி ஜம்ப்ஸ்கேர் வந்துடும் போல். அங்கே ஏதோ ஒரு இடம் இருக்கு. இவன் கையில் தான் இருக்குது, தொட்டாலே வந்துருச்சு. க்ரோபார் ஒரு இடத்துல ஃபைண்ட் க்ரோபார் இருந்துச்சு. இப்போ அங்கே போய் நம்ம அடித்து பார்க்கலாம். இங்கே மேலே படாமல் போகணுன்னு நினைக்கிறேன். சும்மா பட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட்டு பார்த்து ஜம்ப்ஸ்கேர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றுமே ஆகலை. இதுக்கு நான் டப்பு டப்புன்னு பட்டுட்டே போயிருப்பேன். இது வந்து நான் புல் பண்ணல, இது கட்சீன் மாதிரி அவங்களே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த விஎஃப்எக்ஸு. ஓகே, இப்போ நம்ம மேலே போகுமா இல்லை கீழே போகுமா? அது மேலே போகுது. இப்போ ஜம்ப் பண்ணி கீழே போக வச்சாலும் கீழே போகாது, நான் மேலே தான் இது போகும். ஓகே, ஜம்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது கீழே போகல, கொஞ்சம் ஸ்லோ ஆகுற மாதிரி இருக்குது ஜம்ப் பண்ணால். ஓகே, என்ன இவ்வளோ தூரம் போகுது? இவ்வளோ தூரம் போயும் வரல. எல்லோ கலரில் ஏதோ இருக்குது, செக் பாயிண்ட் மாதிரி இருக்குது. ஆனால் அது செக் பாயிண்ட் கிடையாது. இன்னும் இவ்வளோ தூரம் ஆயும் வரல, பார்த்தீங்களா? இங்கே ஏதோ வெண்ட் மாதிரி இருக்குது, லைட்டா. அப்போ எங்கே இடத்தையே காணுமே. என்ன இவ்வளோ தூரம் போய் வரல? வந்துருச்சு. என்னது இது? பார்த்தீங்களா இவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு? மாற்றக்கூடாது சார், மாற்றக்கூடாதுன்னா நசுங்கி நம்ம பாடியை பாட்டாக அதை குத்தி கிழிச்சிடுச்சு. இந்த வாட்டி நம்ம அது மேலே படாமல் கரெக்டாக போகணும். பட்டுச்சே. எனக்கு தெரிஞ்ச அந்த ஓட்டை இல்லாமல் இருக்கிற கேப்பில் நின்னா என்ன ஆகும்? ஓகே, ஒரு லெவலை தாண்டி இப்போ ஓட்டை இல்லாமல் இருக்கிற கேப்பில் நின்று பார்க்கலாம் என்ன ஆகும்னு தெரியல. ஸோ அங்கே போய் நின்னா எனக்கு தெரிஞ்சு அது குத்தாதுன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை குத்திடுச்சுன்னா ஸோ நம்ம பொறுமையாக அது ஒரு இதுக்கு போனோடனே டக்குன்னு போகணும் நம்ம, இல்லைன்னா அது அப்படி தான் குத்தும். ஓகே, இப்போ போகலான்னு நினைக்கிறேன். இல்லை வேண்டாம், அடுத்து போகும்போது போயிடலாம். அது மேலே ஜம்ப் பண்ணி அப்படி போக முடியும்னு நினச்சேன், முடியல. ஸோ இப்போ ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி முடியல. இது லாஸ்ட் அட்டம்ப்டாக இதை வந்து ட்ரை பண்ணலான் இருக்கேன். இது வந்து அது மேலே மிஸ்டேக் இல்லை, நம்ம மேலே மிஸ்டேக். மண்டை வந்து இருக்குது, ஆனால் அது குத்தலை. அப்போ அந்த ஓட்டையில் படாமல் இருக்கும்போது குத்தாதுன்னு நினைக்கிறேன். போய் நின்று பார்க்கலாம். இல்லை, குத்திடுச்சு. ஒழுங்காக ஓட்டையில் நின்றுருக்கணும், தாண்டி வரலான்னு வந்ததுனால அது குத்திடுச்சு. சரி, இந்த வாட்டி நம்ம ஓட்டையில் ஃபாஸ்ட்டாக போய் அது மண்டையிலே குத்தி நம்மளை சாக்கடிச்சிருது. இந்த வாட்டி ஃபாஸ்ட்டாக போகிறதில்ல. இப்போ போகலாம், அந்த ஓட்டையில் போய் நிற்கலாம். இல்லையே, நின்னாலும் அது வந்து குத்திடுது. ரெண்டுத்துக்கும் இவ்வளோ கேப்பில் தான் இருக்குது. ஸோ நம்ம இறந்ததுனால அது குத்தலைன்னு நினைக்கிறேன். இருந்தால் குத்திடும். அது கொஞ்சம் வெயிட் பண்ணி அது மேலே போனதுக்கப்புறமே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு முள்ளு கம்பியை இப்போ தாண்டுற அளவுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிட்டோம். அவுட் ஆகிட்டே இருக்கோம். செகண்ட் முள்ளு கம்பியை தாண்டுற அளவுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு தாண்டி போய் நடுவில் நிற்கிற மாதிரிலாம் இருக்குது. அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அவுட் ஆகி விளையாண்டு ஓகே, இப்போ நம்ம போயிட்டோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த முனையில் போய் நிற்கிறதுக்குள்ளே வந்துடுச்சு. இதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டு தேவை, இல்லைன்னா அது வந்து நம்மளை டக்குன்னு குத்திரும். ஸோ ஓகே, எப்படி வந்துட்டோம் பார்த்தீங்களா? இங்கேருந்து தப்பிக்கணுமே. ஸோ இந்த ஜஸ்ட்டில் வந்து இதுவாகிடுச்சு. அடுத்த வாட்டி நம்ம ஜம்ப் பண்ணி போய் பார்க்கலாம். ஜம்ப் பண்ணால் இதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓடலாம். வேணாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். இப்போ போகலாம். ஓகே. அந்த லாஸ்ட்டில் தான் எப்போயுமே வந்து இது பண்ணுது. ஜம்ப் பண்ணால் மேலே முள்ளு கம்பியில் போய் குத்திரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ், தாண்டி வந்துட்டோம். நான் கொஞ்சம் வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அந்த ரெக்கார்டிங்கை, ஏன்னா நிறைய நேரம் ஆச்சு. உங்களுக்கும் பார்க்க அப்புறம் போர் அடிக்கும் இல்லையா, அதனால்
இங்கே பாருங்க, இது ஏதோ வித்தியாசமாக இருக்கு. ஒரு இதை பற்றி நசுக்கி ஒரு பிளாக் கலர் பெரிய ஹோல்குள்ளே நம்மளை தள்ளி விட்டாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா மண்டோடு எதுதோ வந்து விழுகுது. ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம தான் விளையாண்டுருந்தோம். இப்போ யாரோ புதுசாக வந்திருக்காங்க நம்ம கூட விளையாட. அவங்க ஒரு பக்கம் விளையாண்டுருக்கட்டும், நம்ம ஒரு பக்கம் விளையாடலாம். ஹெல்ப் மீ, என்ன தான் ஹெல்ப் பண்ணணும், அங்கே யாரோ ஹெல்ப் மீன்னு எழுதி வச்சுருக்காங்க. ஏதோ கஸ்டமர் இந்த மாதிரி பாப்பா பிசாரி ஆகிட்ட மாட்டிட்டு ஹெல்ப் மீன்னு எழுதி வச்சுருப்பாங்களோ என்னமோ, நம்மளுக்கு தெரியல. அந்த லெவலில் தாண்டி வந்துட்டோம். ஓகே, ஜாலி. இப்போ வந்து அந்த லெவலை தாண்டி நம்ம வந்துட்டோம் காய்ஸ். இப்போ அடுத்து ஏதோ ஒரு போகுது. ஐயோ, ஜஸ்ட் மிஸ். என்ன தள்ளி விட்டுருச்சு. அப்போ இதில் ஜம்ப் பண்ணிவிட்டு ஸ்பீடாக போனால் தான் உண்டு, வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், அது மாதிரி தான் போயாகணும் போல்ருக்கு. என்ன இது இவ்வளோ நேரம் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியல அது போல்ருக்கே கேம் ப்ளே. இப்போ 16 நிமிஷத்துக்கிட்ட வந்துடுச்சு. ஒரு 17 ஒரு 18 மினிட்ஸ் வந்துடும் போல். பரவாயில்ல, கேம் ப்ளே நம்ம முடிச்சுக்கலாம். இழுத்துட்டே இருந்துச்சுன்னா நம்ம பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி உங்களுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா. ஓகே ஓகே ஓகே, வந்துட்டோம். எஸ் எஸ் எஸ், வந்தாச்சு. இந்த பேரியோட குண்டாக இருப்பான் பேரி, நம்ம போட்டிருப்போம். ஆனால் இது ஒல்லிக்குச்சி பேரியோட எலும்பு ஸ்கல்ஸ்லாம் வந்து விழுகிற மாதிரி இல்லை. அது வரைக்கும் போயிட்டு அவுட் ஆகிட்டோம்ல, அதுதான் இதுவாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் அவுட் ஆனால் கூட ட்ரை பண்ணிட்டே இருப்பான். ஆனால் அது வரைக்கும் போயிட்டு அவுட் ஆனதுனால ஒரு மாதிரி இருக்குச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதோட முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். Goodbye.